கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய அக்கினி ஊழியங்கள் சார்பாக சொப்பனங்களும் அதன் அர்த்தங்களும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்திலும் இந்த செய்திக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். பரம தகப்பனுடைய கிருபைக்குள்ளாய் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் பிள்ளைகளையும் வாலிபர்களையும் உடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஐயா, அதிக கவனத்துடனும் ஆண்டவரே ஆர்வத்துடனும் ஒரு வாஞ்சையோடு ஒரு எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டிருக்கிறதான இவர்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரு தெளிவை உண்டு பண்ணும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சொப்பனங்களுடைய வியாக்கியானங்கள் நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது தேவன் பக்கமாய் அதிகமாய் ஈர்க்கப்பட உதவி செய்வீராக. தேவனை அதிகமாய் நேசிக்க உதவி செய்வீராக. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தொடர்ந்து கடந்த வாரங்களிலே நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வருகிறீர்கள். சொப்பனங்களும் அதன் அர்த்தங்களும் என்ற நிகழ்ச்சி. அருமையானவர்களே, இந்த நாளிலே சொப்பனங்கள் என்றால் அநேகர் பயப்படுகிறார்கள். சொப்பனங்கள் என்றால் அநேகருக்கு ஒரு விதமான திகில் உண்டாகிறது. சொப்பனங்களை பற்றியதான தவறான எண்ணங்கள் இந்த நாட்களிலே கிறிஸ்துவ ஜனங்களுக்குள்ளாக நிலவி கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, சொப்பனங்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் இடைப்படுகிறதான ஒரு காரியம். கடந்த நிகழ்ச்சிகளிலே நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சொப்பனம் என்பது தேவன் நேரிடையாக ஒவ்வொரு மனிதனோடும் தொடர்பு கொள்ளுகிறதான ஒரு வழிமுறைதான் சொப்பனம். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அநேகருக்கு சொப்பனங்கள் வருகிறதை கர்த்தர் உணர்த்துகிறார். நீங்கள் உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். அவர் பேசாமல் எங்க மறைந்திருக்கிற தேவன் அல்ல, அவர் உங்களோடு கூட தனிப்பட்ட விதத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இதிலே சந்தேகமே வேண்டாம். ஆமென். தவறான சொப்பனங்கள் வருகிறது, பயங்கரமான சொப்பனங்கள் வருகிறது, திகிலான சொப்பனங்கள் வருகிறது என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம். பிரியமானவர்களே, அந்த சொப்பனத்தின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதான விஷயங்களை பாருங்கள். அந்த செய்தியில கர்த்தர் நமக்கு எதை உணர்த்துகிறார் என்பதை பாருங்கள். அந்த செய்தியின் வாயிலாக, அந்த சொப்பனத்தின் வாயிலாக கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறதான காரியங்களை பாருங்கள். பிரியமானவர்களே, சொப்பனம் என்பது ஏதோ ஒரு விதத்திலே எடுத்து எறிந்து விடுகிறதான காரியம் அல்ல. சொப்பனங்களை நன்கு கூர்ந்து பார்த்தீர்களானால் கர்த்தர் ஒவ்வொரு நாளும், ஆண்டவராகிய இயேசு ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறதான காரியம். பிரியமானவர்களே, ஆகையினாலே சொப்பனத்தை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம், சொப்பனத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். பிரியமானவர்களே, சொப்பனத்தை குறித்து நீங்கள் ஆண்டவரே எனக்கு ஏன் இப்படிப்பட்ட சொப்பனங்கள் வருகிறது என்று திகைப்பதை விட்டுவிட்டு இந்த சொப்பனத்தில் எப்பேற்பட்ட காரியங்கள், நிகழ்வுகள், நிகழ்ச்சிகள் வருகிறது, நான் எப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறேன், நான் எப்படியெல்லாம் இந்த சொப்பனத்தில் பாடுபடுகிறேன் என்று எந்த விதமான சத்துரு எனக்கு விரோதமாக எழும்பி வருகிறான், எந்த விதமான நன்மையை நான் பெற்றுக்கொள்வேன் என்றதான காரியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆவிக்குரிய எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறது போல நாம் ஆவிக்குரியவர்களாய் இருக்கிறபடினாலே கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறபடினால்தான் சொப்பனங்கள் உண்டாகிறது தவிர அவர் நம்மோடு கூட இல்லாவிட்டால் சொப்பனங்கள் வருவது கிடையாது. பிரியமானவர்களே, அதை போல இன்னொன்றும் அடியேன் சொல்லுகிறேன். இந்த சொப்பனங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தானா? இல்லை, ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் சொப்பனம் வரும். ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் அநேக கனவுகள் பிறக்கிறது. ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் ஒரு விதமான திகிலான பயங்கரமான கனவுகள் வருகிறது. அதை யார் வெளிப்படுத்துகிறார்? அதை யார் வெளிப்படுத்துகிறார் என்றால் நம்முடைய ஒன்றான மெய்தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் அவர் ஒருவரே தேவன், அவரை அன்றி வேறே தேவன் இல்லை. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது வேதத்திலே, என்னை அன்றி உங்களுக்கு வேறே தேவன் இருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறது. மாத்திரமல்ல, நானே தேவன், என்னை அன்றி வேறு ஒருவர் இல்லை என்று சொல்லும் பொழுது அந்த தேவனால் மாத்திரம்தான் சொப்பனங்களையும் வெளிப்பாடுகளையும் கொடுக்க முடியுமே தவிர வேறு யாராலும் எதுவாலும் கொடுக்க முடியாது. இதை பார்த்து கொண்டுகிற அருமையான சகோதரரே, உங்களுக்கு ஒருவேளை சொப்பனங்கள், திகிலான சொப்பனங்கள் வரலாம், பயங்கரமான சொப்பனங்கள் வரலாம், துரத்தி கொள்வது அல்லது ஏதோ விதமான ஒரு திகிலை உண்டு பண்ணக்கூடியதான சொப்பனங்கள் வரலாம். அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தரை தேடுங்கள், கர்த்தருடைய சமூகத்தை நாடுங்கள். ஆண்டவரே, இந்த சொப்பனம் எதனால் எனக்கு வருகிறது, இப்படிப்பட்ட பயங்கரமான திகிலான சொப்பனங்கள் வருகிறது, ஏன், எதற்காக என்று தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருங்கள். பிரியமானவர்களே, அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது நிச்சயமாக 100% என்னால் சொல்ல முடியும், ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிறதான காரியம்,
அருமையான எங்கள் இரட்சகராகிய இயேசு உணர்த்துகிறதான காரியம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வேறு யாரோடு கூட அல்ல, நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துகிறார். அவர் நம்மை வழி நடத்தும்படியாகவே விரும்புகிறார். அவர் நம்மை பாதுகாப்பது மாத்திரமல்ல, நம்மை உயர்த்தும்படியாகவே நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு விதமான எங்கேயோ ஆண்டவர் மறைந்திருக்கிறார் என்பது அல்ல. நம்முடைய ஆண்டவர் எங்கோ மறைந்திருக்கிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர். நாம் தூங்கிக் கொண்டிருந்தாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் விழித்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய பாதுகாப்பின் நேரத்தில் நாம் உறங்கிக் கொண்டிருப்போம். ஆனாலும் கர்த்தர் நமக்காக விழித்திருந்து நமக்கு நடக்க போகிற சம்பவங்களை நமக்கு சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகையின் நாளிலே நாம் இருக்கிறோம். தேவன் பக்கமாய் திரும்புங்கள். உங்களுடைய ஜெப வாழ்க்கையை நோக்கி பாருங்கள். உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஏதோ 5 நிமிட ஜெபமா அல்லது 10 நிமிட ஜெபமா? ஒரு அதிகாரம் படிக்கிறதான ஒரு காரியமா? பிரியமானவர்களே, தேவனிடத்தில் மனம் திரும்புங்கள். இந்த சொப்பனம் என்பது சாதாரணமான காரியம் அல்ல. தேவன் யார் இடத்துல விரும்புகிறாரோ தன்னுடைய சொந்த ஜனத்துக்கு கொடுக்கிறதான சொப்பனம். பிரியமானவர்களே, சொப்பனங்களை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். தேவன் பக்கமாய் திரும்புங்கள். தேவனிடத்தில் அதிக நெருக்கமாய் நெருங்குங்கள். இயேசுவை அனுதினமும் தொழுது கொள்ளுங்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, இதை பார்த்து கொண்டிருக்க அருமையான சகோதரர், ஒருவர் நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனாலும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமான நிகழ்ச்சியாக காணப்படும். அருமையான ஆண்டவராகிய இரட்சகர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் தொடர்ந்து சொப்பனங்களுக்கு நேராக நாம் கடந்து சொல்லுவோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் பார்க்க போகிறதான ஒரு சொப்பனம் ஆதியாகமம் 40வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திர காரணம் சுயம்பாகியமாக அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனங்கள் கண்டார்கள். காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமா இருக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்கு உரியதல்லவா? அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அப்பொழுது பானபாத்திரைக்காரனின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதா இருந்தது. அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களா இருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். அருமையானவர்களே, சொப்பனம் ஏதோ வருகிறது அல்ல. சொப்பனங்கள் ஆழ் மனதிலே நடக்கிறதான சம்பவங்கள், பதிந்ததினால் வருகிறதான காரியங்கள் அல்ல. சொப்பனம் என்பது தேவன் கொடுப்பது. சொப்பனம் என்பது நாம் அடுத்து நமக்கு நடக்கவிருதான நிகழ்ச்சிகளை நடக்க போகிறதான சம்பவங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறதான ஒரு காரியமா இருக்கிறது. சொப்பனம் என்பது நமக்கு வெளிப்பாடுகளை தரக்கூடியதான காரியமா இருக்கிறது. பிரியமானவர்களே, சொப்பனத்தை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். சொப்பனத்தை குறித்து நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றே கர்த்தர் இந்த நாளிலே விரும்புகிறார். இந்த இடத்துல பார்க்கிறோம், யோசேப்பு சொல்லுகிறதான காரியம், சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா? வேறு எந்த மனிதனாலும் சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்ல முடியாது. வேறு எந்த ஜோசியராலும், பில்லி சுனியக்காரராலும், மந்திரவாதிகளாலும், எப்பேற்பட்ட மனிதனாலும் சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. தேவனுக்குரியது அது. தேவ மனிதர்களால் மட்டும்தான் சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, நன்கு புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் சொப்பனத்தை கொடுக்கிறவர் தேவன். தேவனுக்கு உண்டானதை தேவ மனிதர்கள் தான் வியாக்கியானம் செய்ய முடியுமே தவிர, தேவ மனிதர்கள் தான் வெளிப்பாடு கொடுப்பாரே தவிர வேறு யாருக்கும் அவர் வெளிப்படுத்துகிற தேவன் அல்ல. நன்கு புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது. சொப்பனத்தை கொடுப்பவர் தேவன், சத்ரு அல்ல, பிசாசு அல்ல. மீண்டுமாக நான் சொல்லுகிறேன், பிசாசு சொப்பனத்தை வந்து விட்டான் என்று சொல்லி பிசாசு தான் இந்த சொப்பனத்தை கொடுத்தான் என்று நாம் முடிவு கட்டுவது தவறான பாதை, தவறான காரியம்.
பிரியமானவர்களே, நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல யோசேப்பு சொல்லுகிறார், சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்கு உரியது. சொப்பனத்துக்கு விளக்கத்துக்கு நேராக கடந்து செல்லுவோம். முதலாவது பானபாத்திரக்காரனுடைய சொப்பனத்தை நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, இந்த பானபாத்திரக்காரனும் சுயம்பாகிகளின் தலைவனும் குற்றம் செய்ததற்காக சிறைச்சாலையிலே பார்வோனால் போடப்படுகிறார்கள். அந்த இடத்துல யோசேப்பும் சிறைச்சாலையில இருக்கிறார். இந்த பானபாத்திரக்காரனையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் பார்த்து கொள்ளும்படியாக, கவனித்துக் கொள்ளும்படியாக யோசேப்பு நியமிக்கப்படுகிறார். பிரியமானவர்களே, ஒரு நாள் ராத்திரியிலே இருவருக்கும் வெவ்வேறு பொருள் கொண்டதான சொப்பனங்கள் வருகிறது. நாம் பார்க்க போகிறதான இப்பொழுது பானபாத்திரக்காரனுடைய சொப்பனத்தை நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நன்மையை சொப்பனத்திலே நமக்கு காண்பிப்பார். ஆனால் அது ஊமையாக காட்டப்படுகிறதுனாலே நமக்கு புரிகிறதில்லை. ஏதோ ஒரு விதமான காரியத்தை குறித்து அல்லது நமக்கு தெரியாத பழக்கப்படாத ஒரு காரியங்களை வெளிப்படுத்துவது என்பது கர்த்தருக்கு பிரியம் அல்ல. நமக்கு தெரிந்த காரியத்தையே ஊமையாக கர்த்தர் வெளிப்படுத்துவார். இந்த இடத்துல பார்க்கிறோம், அவர்களுடைய முகங்கள் துக்கமா இருக்கிறதை யோசேப்பு பார்க்கிறார். உங்கள் முகங்கள் இன்று துக்கமா இருக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை. அருமையானவர்களே, இந்த நாளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஏற்படுகிறதான காரியம், இரவு நேரத்தில் சொப்பனங்கள் வரும் பொழுது காலையிலே பார்க்கும்பொழுது அவர்கள் சில நேரங்களில் துக்கமா இருப்பார். அது நன்மையான சொப்பனமாக கூட காணப்படலாம். ஆனால் இவர்களுடைய எண்ணங்கள் என்ன? சொப்பனம் என்றாலே பயம், சொப்பனம் என்றாலே தவறான அர்த்தம், சொப்பனம் என்றாலே பிசாசு, இதை போன்றதான எண்ணங்கள் இவருடைய இருதயத்திலே நிறைந்திருப்பதினாலே சொப்பனங்கள் இரவு நேரத்திலே வந்த பொழுது காலையில பார்க்கும் பொழுது இவருடைய முகங்கள் துக்கமா இருக்கிறது. நன்மையான சொப்பனங்கள் இருக்கும். சில பேர் அடியன் கேட்டிருக்கும் பொழுது, ஐயா எனக்கு இந்த மாதிரி சொப்பனங்கள் வந்தது, அது நேரடியாக பார்க்கும் அந்த சொப்பனுடைய விளக்கத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதமான சொப்பனத்தை கொடுத்திருப்பார். ஆனா இவர்களுடைய எண்ணங்கள் என்ன? சொப்பனம்னா பயம். சில பேருக்கு நான் சொல்லி இருக்கிறேன், இல்லங்கய்யா நீங்க பயப்பட வேண்டாம், இந்த சொப்பனத்தினால உங்களுக்கு எந்த விதமான பாதகமும் ஏற்படாது, இது நன்மையான சொப்பனம் தான். அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் அப்போதான் அவருடைய முகங்களே சந்தோஷத்துக்கு நேரா போகும். அது வரைக்கும் அவர்களுடைய முகங்கள் வாடி இருக்கும், துக்கமா இருக்கும். அருமையானவர்களே, நீங்கள் துக்கப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த நாளிலே கர்த்தர் இந்த சொப்பனங்களை குறித்தான காரியங்களை மீண்டுமாக, இது ஏதோ புதுவிதமான சத்தியம் அல்ல, வேதத்துல இருக்கிறதான காரியங்களை கர்த்தர் மீண்டுமாக எழுப்புகிறார். நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டுமாக கர்த்தர் வேதத்தில் இருக்கிறதான காரியங்களையே எடுத்துரைக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது, அது துளிர்க்கிறதா இருந்தது, அதில் பூக்கள் மலர்ந்து இருந்தது, அதன் குலைகள் பழுத்த பழங்களா இருந்தது. பார்வனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது, நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். அருமையான பானபாத்திரக்காரனுடைய வேலை என்ன? பார்வோனுக்கு திராட்சை ரசம் ஊற்றி கொடுப்பது. இதுதான் அவனுடைய வேலை. அருமையான நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன வேலை செய்கிறோம் என்பதை கர்த்தர் சொப்பனத்திலே நமக்கு வெளிப்படுத்துவார். அதாவது இதை ஒன்று புதிதாக ஒரு காரியம் வெளிப்படுத்த வேண்டும் என்று அல்ல, நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கு. அவர் ஏதோ மறைந்தல்ல. நாம் என்னென்ன காரியங்களை செய்கிறோம் என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் எப்பேற்பட்ட காரியங்களை அனுதினமும் நடத்தி கொண்டிருக்கிறோம். நாம் போய் ஒரு குடம் தண்ணீர் எடுக்கும் பொழுதும் சரி, அல்லது ஒரு டம்ளர்ல தண்ணீர் எடுக்கும் பொழுதும் சரி, அல்லது வாகனத்துல போகும் பொழுதும் சரி, கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் பார்க்காத தேவன் அல்ல. நாம் சில நேரங்களில் நினைப்போம், இந்த சம்பவத்தை கர்த்தர் சொப்பனத்தில் வெளிப்படுத்துகிறாரே, அப்படியானால் நாம் மறந்தாலும் சரி கர்த்தர் ஒருபொழுதும் நம்மை மறப்பதில்லை. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம், கர்த்தர் என்னை மறந்தாரா, கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் சொப்பனத்தை பார்த்து கலங்க வேண்டாம், சொப்பனத்தை குறித்து பயப்பட வேண்டாம். நன்மையான சொப்பனங்களை பாருங்கள், சொப்பனங்களுடைய அர்த்தங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள்.
உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருகிறவர்களாக காணப்படுவீர்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், பான பாத்திரக்காரனுடைய வேலை என்ன? பார்வோனுக்கு திராட்சரசம் ஊற்றி கொடுப்பது. பிரியமானவர்களே, இது அவருடைய நடைமுறை வாழ்க்கையாக இருக்கிறது. அடுத்தது பார்க்கிறோம், அவர் பார்த்ததான அந்த சொப்பனத்திலே, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அருமையானவர்களே, திராட்சை செடியை பார்க்கிறார். அவர் நல்ல ஒரு நன்மையை பார்க்கிறார். நம்முடைய சொப்பனத்திலே எதை பார்க்கிறோம்? நமக்கு முன்பாக ஒரு மரம் இருப்பதென்றால் அந்த மரத்துல கனி இருக்கிறதா? அந்த மரம் அல்லது காய்ந்து போய் இருக்கிறதா? அல்லது அந்த மரமானது பழுத்த பழங்களை கொடுக்கிறதா இருக்கிறதா? அதாவது பழுக்காத காயான காய்களை இருக்கிறதா? அந்த மரமானது செழித்து இருக்கிறதா? அந்த மரம் எப்பேற்பட்ட மரமா இருக்கு? இது எல்லாவற்றையும் சொப்பனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு முறை ஒரு சகோதரர் எனக்கு வந்து சொன்னார், பாஸ்டர், என்னுடைய சொப்பனத்தில் ஆண்டவர் கழுதையை காண்பிக்கிறார் என்று சொல்லி. கழுதை என்பது வேற யாரும் குறிக்கல ஐயா, உங்களை தான் குறிக்குதுன்னு சொன்னேன். ஏன்னா அவர் கழுத மாதிரி வேலை செய்கிற ஒரு மனிதனாய் இருந்தார். பயங்கரமான எப்பேற்பட்ட வேலையும் செய்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். அது தரிசனம். அவருடைய நிலைமை எப்பேற்பட்ட விதத்துல இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அதை போல இந்த இடத்துல பார்க்கிறோம், திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியில 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதா இருந்தது. அருமையானவர்களே, திராட்சை செடி என்பது செழிப்பாக காணப்படுகிறது. ஏனென்றால் அதிலே 3 கொடிகள் இருக்கிறது. வேதத்துல பார்க்கும் பொழுது தானியேல் யோசேப்பை தவிர சொப்பனத்திலிருந்து நாட்களை எண்ணுகிறதான காரியங்கள் அப்பேற்பட்ட வியாக்கியானம் இருக்கும் என்றால் குறைவாக தான் இருக்கிறது. இந்த இடத்துல யோசேப்பு இந்த சொப்பனத்தை சொல்லுகிறார், 3 கொடிகளும் 3 நாட்களாம். அருமையானவர்களே, இந்த சொப்பனத்துல இந்த திராட்சை செடியினுடைய நிலைமை என்ன? அது துளிர்க்கிறதா இருந்தது. துளிர்ப்பது என்பது நன்மையை குறிக்கிறது. துளிர்ப்பது என்பது சந்தோஷத்தை குறிக்கிறது. துளிர்ப்பது என்பது வளர்ச்சியை குறிக்கிறது. துளிர்ப்பது என்பது ஆரம்பத்தை குறிக்கிறது. பிரியமானவர்களே, சொப்பனத்தினுடைய அர்த்தங்களை பாருங்கள். ஏதோ ஒரு விதமான காரியத்தை கர்த்தர் காண்பிக்கவில்லை. சொப்பனத்தினுடைய ஒரு நிகழ்வுகளையும் நாம் கணக்கில் அர்த்தங்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அந்த கொடி துளிர்க்கிறதா இருக்கிறது. அடுத்தது பார்க்கிறோம், அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களா இருந்தது. அருமையானவர்களே, அதன் பூக்கள் மலர்ந்திருந்தது என்பது ஒரு நல்ல நிகழ்ச்சியை அல்லது சமாதானம், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. சொப்பனத்திலே அந்த பூக்களை பார்க்கும் பொழுதே அவர் மகிழ்ந்திருப்பார். எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் சரி, இன்று கூட நாம் கடை தெருவுக்கு போய் பூக்களை பார்க்கும் பொழுது அந்த பூக்களை பார்த்து நாம் என்ன சொல்லுவோம்? சந்தோஷம் அடையும். எவ்வளவு அழகா பூத்து இருக்கிறது. அப்ப அந்த இடத்துல ஏற்படுகிற மனதினுடைய எண்ணங்கள் என்ன? சந்தோஷம். அருமையானவர்களே, அந்த பூக்களை மலர்ந்திருக்கிறதான பூக்களை பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்துல என்ன உண்டாகிறது? சந்தோஷம் உண்டாகிறது, தவிர துக்கம் அல்ல. அடுத்தது பார்க்கிறோம், அதில் பழுத்த பழங்கள், குலைகள் எப்படிப்பட்ட குலைகளா இருந்ததா? பழுத்த பழங்களா இருந்ததா? அருமையானவர்களே, சொப்பனத்திலே நாம் பார்க்கிறதான கனிகள் என்ன? அது நன்மையை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. பழங்களை எப்படியாக பார்க்கிறோம்? இந்த இடத்துல பார்க்கிறோம், இவர் பழங்களை பார்ப்பது மாத்திரமல்ல, அது எப்படியாக பார்த்தாரா? பழுத்த பழங்களாய், அந்த குலைகள் பழுத்ததாய் காணப்பட்டது. அடுத்தது பார்க்கிறோம், அவர் என்ன செய்யறாரா? அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே, சொப்பனத்திலே பழங்கள் நமக்கு வரும் என்றால் அந்த பழங்களை பார்க்கிறோமா, அல்லது அந்த பழங்களை பார்த்து கொண்டே திரும்பி போய் விடுகிறோமா, அல்லது அந்த பழங்களை பார்த்து சந்தோஷப்படுகிறோமா, அல்லது அந்த பழங்களை பார்த்து பறிக்கிறோமா, அல்லது சொப்பனத்திலே அந்த பழங்களை பார்த்து பறித்து சாப்பிடுகிறோமா? இது எல்லாம் ஒரு அர்த்தத்தை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் சொப்பனத்திலே பழங்களை மட்டும் பார்ப்போம் என்றால் நன்மையை பார்ப்போம், ஆனால் அனுபவிக்க மாட்டோம். சொப்பனத்திலே பழங்களை ஒருவேளை பறிப்பதாய் காணப்பட்டால் நாம் நன்மையை பறிப்போம், நன்மையை பெற்றுக் கொள்ளுவோம்.
அடுத்ததாக அப்படி பழங்களை பறித்து நாம் சாப்பிடுவோம் என்றால் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்லுகிறவர்களாய் காணப்படுவோம். பிரியமானவர்களே, சொப்பனத்தில் உள்ள ஒரு நடைமுறையும் சொப்பனத்தில் வருகிற ஒரு நிகழ்ச்சிகளும் மிகவும் முக்கியமானது. பழங்களை பார்க்கிறோமா? அப்படியான நன்மையை பார்ப்போம். பழங்களை பார்த்து ரசிக்கிறோமா? நன்மை வரா மாதிரி தெரியும், ஆனா நன்மை கிடைக்காது. ஏன்? இன்னும் அந்த பழங்களை பறிக்கல. அடுத்தது பார்க்கிறோம், ஒருவேளை சொப்பனத்துல பழங்களை பறிப்பது போல நாம் பார்க்கலாம். பழங்களை பறித்து நாம் கையில வைத்திருப்போமானால் நன்மை நம்முடைய கைகளிலே வந்திருக்கிறது என்ற அர்த்தம். நன்மையை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம் என்ற அர்த்தம். நடைமுறையிலே ஏதாவது ஒரு நன்மையை நாம் அனுபவிப்போம். அடுத்தது பழத்தை பறித்து சாப்பிடுகிறோம் என்றால் ஏதோ ஒரு நன்மையை, ஆசீர்வாதத்தை நாம் பெற்று அனுபவிக்க போகிறோம் என்ற அர்த்தம். பிரியமானவர்களே, சொப்பனத்தினுடைய அர்த்தங்களை பிரித்து வகுத்து நாம் பார்க்க வேண்டும். அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியுமே தவிர அதை பார்த்து பயந்து ஓடுவது என்பது ஆண்டவருடைய பார்வையிலே அது வருந்தத்தக்கதா இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை நமக்கு அந்த பழங்கள் வரக்கூடியதான் அப்பேற்பட்ட சொப்பனங்கள் அனுதினமும் வருவது என்றால் மிகுந்த ஆசீர்வாதம். அது நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையும் சரி, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையும் சரி, நம்முடைய ஜெப வாழ்க்கையும் சரி நல்ல பலமுள்ளதாக காணப்படுகிறது என்று அர்த்தம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த பானபாத்திரக்காரன் அந்த பழங்களை பறித்து பிழிந்து பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். அருமையானவர்களே, அப்படியானால் என்ன? அந்த பானபாத்திரக்காரன் அந்த பழங்களை பறித்து பிழிந்து பார்வோனுடைய பாத்திரத்திலே பிழிந்து பார்வோனுடைய கரத்திலே கொடுப்பது என்பது மீண்டுமாக அவனுடைய உத்தியோகத்திலே வேலையிலே மீண்டுமாக அவன் உயர்த்தப்பட போகிறான் என்ற அர்த்தம். பிரியமானவர்களே, உண்மையை அந்த மனிதன் அனுபவிக்கிறார். இப்பொழுது சிறைச்சாலையில இருக்கிறான். அவரை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது நான் சிறைச்சாலையில இருக்கிறேன், இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் எப்படி சம்பவிக்கும் என்று காணப்படலாம். ஆனாலும் கர்த்தர் அடுத்தது செய்ய போகிறதான காரியத்தை தன்னுடைய தேவ மனிதன் மூலமாக வெளிப்படுத்தும்படியாக இந்த சொப்பனத்தை அந்நியனுக்கு வெளிப்படுத்துகிறார். நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். பானபாத்திரக்காரன் உன்னதமான தேவனை வணங்குகிறவன் அல்ல. பானபாத்திரக்காரன் பார்வோனை வணங்குகிறதான ஜனம். ஆனாலும் சொப்பனம் வருகிறது. யாரால் கொடுக்க முடியும் அந்த சொப்பனம்? நம்முடைய தேவனாகிய கர்த்தரால் மாத்திரம்தான் சொப்பனத்தை கொடுக்க முடியும். பிரியமானவர்களே, இந்த இடத்துல பார்க்கிறோம். அடுத்தது அதற்கு யோசேப்பு கொடுக்கிறதான அர்த்தத்தை நாம் பார்க்கிறோம். அதற்கு யோசேப்பு அந்த 3 கொடிகளும் 3 நாளாம் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்த வழக்கத்தின்படியே பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையில் கொடுப்பாய். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, சொப்பனங்கள் தேவனால் கொடுக்கப்படுகிறது. இந்த இடத்துல பார்க்கிறோம், அந்நியனா இருந்ததான பானபாத்திரக்காரனுக்கும் கர்த்தர் சொப்பனத்தை கொடுக்கிறார். அவனுடைய யோசேப்பை உயர்த்தும்படியாக, யோசேப்புக்குள்ளாய் இருக்கிறதான தேவ ஆவியினுடைய கிரியைகள் வெளியரங்கமாய் காணப்படும்படியாக அவர் செய்கிறதான காரியம். தேவன் வெளிப்படுத்துகிறவர். தேவன் ஒருபொழுதும் தன்னுடைய வெளிப்பாட்டை நிறுத்துகிறவர் அல்ல. பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுக்கு நல்ல சொப்பனங்கள் வருகலாம், ஆனாலும் அது அர்த்தம் தெரியாமல் நீங்கள் என்ன செய்யலாம்? திகைத்துக் கொண்டிருக்கலாம். இதோ இந்த ஸ்கிரீனில் வருகிறதான தொலைபேசி நம்பரை பாருங்கள். இப்பொழுதே போன் செய்யுங்கள். உங்களுக்கு வருகிறதான சொப்பனங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் பயந்திருக்க வேண்டாம். இந்த போன் செய்வதற்கு நீங்கள் தயங்க வேண்டாம். இப்பொழுதே உங்களுடைய போனை எடுங்கள். உங்களுக்கு வருகிறதான சொப்பனங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நிச்சயம் நன்மையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் அதை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு சகோதரையும், ஒவ்வொரு சகோதரிகளையும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே.
இந்த நாளிலே சொப்பனங்களோடு கூட நீர் இடைப்படுகிறீர். அநேக வாலிப பிள்ளைகளோடு கூட நீர் இடைப்படுகிறீர். அநேக சகோதரோடு கூட நீர் இடைப்படுகிறீர். எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒவ்வொருவருக்கும் ஒரு தெளிவை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் கூடவே இருக்கிறீர், நீர் கூடவே இருக்கிறீர், நீர் கூடவே இருக்கிறீர். நீர் எங்க தூரத்தில் அல்ல, என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்கின்றதான உணர்வு இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெப வாழ்க்கை அதிகரிப்பதாக, ஜெப வாழ்க்கை அதிகரிப்பதாக, ஜெபத்தில் இன்னுமாய் வேறொன்றி செழிக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சொப்பனங்களால் கலங்கி போய் ஆண்டவரே திகில் அடைந்திருக்கிறதான ஒவ்வொரு சகோதரரையும் சகோதரிகளையும் வாலிப பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் கர்த்தர் நினைத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நினைத்தருளுவீராக, கர்த்தர் நினைத்தருளுவீராக. ஆண்டவரே சமாதானம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக. இப்பொழுது ஒரு கலக்கத்தோடு இருக்கிறதான அந்த சகோதரிக்கு இப்பொழுது சமாதானம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை இப்பொழுது இந்த குடும்பத்தில் இறங்கட்டும் ஐயா. உம்முடைய கிருபை இப்பொழுது இந்த குடும்பத்தில் இறங்கட்டும். உம்முடைய வல்லமை இப்பொழுது வீடுகளில் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியின் அக்கினி இப்பொழுது குடும்பத்தில் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியின் அக்கினி இப்பொழுது வீடுகளில் இறங்கட்டும். இப்பொழுதே குணப்படுத்தும், 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 குணப்படுத்தும். இப்பொழுதே குணமாக்குகிற வல்லமை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து இப்பொழுதே குணமாக்குகிறதற்காக நன்றி. இவருடைய குடும்பத்தை குணப்படுத்தும், இவருடைய தொழில்களை குணப்படுத்தும், இவருடைய வேலைகளை குணப்படுத்தும், இவர்கள் செய்கிறதான ஒவ்வொரு காரியங்களும் குணப்படுத்தும் ஐயா. இவருடைய சரீரங்களை இப்பொழுது குணப்படுவதாக, குணப்படுவதாக, குணப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா கலக்கங்கள் திகழ்கள் மாற்றி போட்டதற்காக நன்றி ராஜா. உம்முடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.